20ஆம் நூற்றாண்டு இஸ்லாமிய மறுமலர்ச்சி இயக்கங்களின் முன்னோடிகள் என்ற வகையில் குறிப்பிடத்தக்க ஒருவர், நாம் படிக்க வேண்டிய ஒருவராக இருப்பவர் இந்தியாவில் தோன்றிய மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லா அவர்கள். ஜமாத்து தப்லீக் என்ற இயக்கத்தின் முன்னோடி இவர். 1885ஆம் ஆண்டு 1885 ஆண்டு டில்லியில் பிறக்கிறார். இவருடைய தந்தை முகமது இஸ்மாயில். இவர் ஒரு ஆலிமாக இருந்தார், மிக பேணுதலான ஒரு ஆலிமாக இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்களாக இவர்கள் கருதப்படுகிறார்கள். மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய தாய் சஃபியா பீபி என்பவர். இவர் ஒரு ஹாஃபிஸாவாக இருந்தார். எப்போதும் அல் குர்ஆனை ஓதுபவராகவும் திக்ர் ஔராதுகளை என்றும் எப்போதும் ஓதிக்கொண்டிருப்பவராகவும் இருந்தார். எந்த அளவுக்கு இருந்தால் நாளாந்தம் அல் குர்ஆனை இவர் ஓதி முடிப்பார் என்று வரலாற்று தகவல்களை பார்க்கிறோம். அவர் நாளாந்தம் முழு அல் குர்ஆனையும் ஓதி முடிப்பது சாத்தியமா இல்லையா என்ற வாதம் பிழையானது. இன்றும் கூட முழு அல் குர்ஆனையும் ஒரே நாளில் ஓதி முடிப்பவர்கள் இருக்கிறார்கள். அதாவது வேலையோடு வேலையாக முழு அல் குர்ஆனையும் ஒரே நாளில் ஓதி முடிப்பார்கள். ஹதீஸுடைய வெளிச்சத்தில் இது பொருத்தமா இல்லையா என்பதெல்லாம் வேறு வாதம். ஆனால் அவ்வாறு நாளாந்தம் முழு அல் குர்ஆனையும் ஓதி முடிப்பவர்கள் இருக்கிறார்கள். இந்த செய்தியை ஆரம்பத்தில் கேள்விப்பட்ட போது நானும் நம்பவில்லை. ஒரு நாளுக்குள் ஒருவருக்கு முழு அல் குர்ஆனையும் ஓதி முடிப்பது என்பது அசாத்தியமானது என்று நான் கருதினேன். ஏனென்றால் தனது நாளாந்த கடமைகள் நிறைவேற்ற வேண்டும், ஒரு பெண் என்ற வகையில் கணவனுக்குரிய கடமைகள், பிள்ளைகளுக்குள்ள கடமைகள் நிறைவேற்ற வேண்டும், வீட்டு வேலைகள் எல்லாம் பார்க்க வேண்டும், இவற்றையெல்லாம் முடித்துவிட்டு தொழ வேண்டும், தூங்க வேண்டும், இவற்றையெல்லாம் செய்து கொண்டு ஒரு நாளில் ஒருவருக்கு முழு அல் குர்ஆனையும் ஓதி முடிக்க முடியுமா என்ற சந்தேகம் எனக்கு மேல் இருந்தது. எனவே இந்த செய்தி ஆரம்பத்தில் நான் பார்த்த போது நம்பவில்லை, மேற்கோள் காட்டவும் விரும்பவில்லை. ஆனால் இலங்கைக்கு விஜயம் செய்த ஒரு எகிப்திய ஒரு தாயை நான் பார்த்த போது அவர் தான் நாளாந்தம் அல் குர்ஆன் முழுவதையும் 30 ஜுசுகளையும் ஓதி முடிப்பதாக சொன்னார். ஒரு நாள் அவரை நான் அவதானித்தேன், எப்படி ஓதி முடிக்கிறார் என்று. அவதானித்த போது அது சாத்தியம் என்பதை காணக்கூடியதாக இருந்தது. எனவே இது சாத்தியமானது, அதாவது நாங்கள் ஓதாவிட்டாலும் ஓதக்கூடியவர்களால் ஓதலாம் என்பதை அறியக்கூடியதாக இருந்தது. சரி, எனவே நல்லதோர் பின்னணியில் இவர் வளர்ந்தவர். மௌலானா இலியாசுடைய குடும்ப பின்னணியும் இல்முடைய பின்னணி, மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய பின்னணியும் இல்முடைய பின்னணி. அந்த வகையில் மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு வீட்டிலேயே நல்ல தர்பியத் கிடைக்கிறது. பெரும் பெரும் இந்திய உபகண்டத்தின் மகான்கள் உலமாக்கள் இவருடைய ஆசிரியர்களாக இருந்தார்கள். ரஷீத் அஹமத் கொங்கோயி, ஹலீல் அஹமத், மௌலானா மஹமூத் ஹசன், அஷ்ரப் அலி தானவி போன்ற மிகப்பெரிய இந்திய உபகண்டம் பெற்றெடுத்த அறிஞர்களிடம் கல்வி கற்கின்ற வாய்ப்பு இவர் பெற்றார். இவரும் சிறு வயதிலேயே அல் குர்ஆனை முழுமையாக ஹிஃப்ஸ் செய்து முடித்தார். இஸ்லாமிய அறிவுத்துறையிலும் நல்ல புலமை பெற்றார். 10 வயதிலேயே இவருக்கு தாவாவில் ஈடுபாடு இருந்தது. மிக பெரும்பாலும் நமது ஆரம்ப கால தாவா முன்னோடிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தால் அவர்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய தாய்களாக தாவாவின் முன்னோடிகளாக இருப்பார்கள் என்பதற்கான அடையாளங்கள், அறிகுறிகள் அவருடைய சிறு பிராயத்திலே வெளிப்பட்டன. 10 வயதிலேயே மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தனது நண்பர்களை பார்த்து, வாருங்கள் தொழாதவர்களோடு ஜிஹாத் செய்வோம் என்று சொல்வாராம். வாருங்கள் தொழாதவர்களோடு நாம் போராடுவோம் என்று 10 வயதிலேயே சொல்லக்கூடிய அளவுக்கு மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களிடம் சிறு பிராயத்திலேயே மார்க்க ஈடுபாடு இருந்திருக்கிறது. இவர் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்துவார் என்பதற்கான அடையாளம் தென்பட்டிருக்கிறது. மௌலானா மஹமூத் ஹசன் தேவபந்துடைய முதீராக, தேவபந்த் என்ற மிக பிரபலமான அஸ்ஹருல் ஹிந்த், இந்தியாவின் அல் அஸ்ஹர் என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த தேவபந்த் கலா நிலையத்துடைய பணிப்பாளராக இந்த காலத்தில் இந்த முதீராக இருந்த மௌலானா மஹமூத் ஹசன் அவர்கள் மௌலானா இலியாஸை பார்க்கும் பொழுதெல்லாம் சொல்வார்களாம், உம்மை பார்க்கின்ற போது சஹாபாக்கள் நினைவே எனக்கு வருகிறது. மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்வாராம், உங்களை பார்க்கின்ற போது சஹாபாக்களுடைய நினைவுதான் எனக்கு வருகிறது என்று. அந்த அளவுக்கு இவர்களுடைய நடத்தை, அமல் முதலானவை இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இவர் ஒரு ஆலிமாக மாறியதற்கு பின்னால் பல மதரசாக்களில் உஸ்தாதாக இருந்தார். என்றாலும் சமுதாயத்தில் தான் எதிர்பார்த்த மாற்றங்கள், சீர்திருத்தங்கள் இல்லாமல் இருப்பதை இவர் கண்டார். குறிப்பாக இஸ்லாமிய ஹிலாபத் இந்திய உபகண்டத்தில் வீழ்ச்சி அடைந்ததை தொடர்ந்து அங்கிருந்த உலமாக்கள் எல்லாம் அரசியல் விவகாரத்தில் கூடுதலான ஈடுபாடு காட்டினார்கள். மீண்டும் இஸ்லாமிய ஹிலாபத்தை கொண்டு வர வேண்டும் என்பதில் ஈடுபாடு காட்டினார்கள். பொதுமக்களை பெரும்பாலும் மறந்து விட்டார்கள். எனவே லட்சோபலட்ச இந்துக்கள் இஸ்லாத்தை தழுவிருந்தார்கள். அவர்களுக்கு போதுமான பயிற்சியோ தர்பியாவோ இருக்கவில்லை. எனவே புதிய சூழ்நிலையில், இஸ்லாமிய ஆட்சி வீழ்ச்சி அடைந்த சூழ்நிலையில் இவர்கள் பலர் இஸ்லாத்தை விட்டு
வெளியேறுகின்ற ஒரு நிலையை மௌலானா இலியாஸ் பார்க்கிறார். எனவே அவசரமாக இந்த மக்களை எல்லாம் இஸ்லாத்துக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும், இதற்கு ஒரு வழி காண வேண்டும் என்று சிந்திக்கிறார். இந்த வகையில் இவருடைய ஹஜ்ஜிகள் தான், இவர் 4 ஹஜ்ஜிகளை மேற்கொண்டார். ஒவ்வொரு ஹஜ்ஜும் இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. முதலாவது ஹஜ்ஜை அவர் மேற்கொண்டார். முதலாம் ஹஜ்ஜை முடித்துவிட்டு வந்து தீவிரமாக தாவாவில் ஈடுபட்டார். குறிப்பாக மேவாத் என்ற ஒரு பகுதியை, சன்மார்க்க நிலை மிக மோசமாக இருந்த ஒரு பகுதியை கவனத்தில் கொண்டு இவர் தன்னுடைய தாவாவை ஆரம்பித்தார். சில சிறிய சிறிய மதரசாக்களை ஆரம்பித்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படவில்லை. பிறகு மீண்டும் ஒரு முறை ஹஜ்ஜி கடமை நிறைவேற்றுவதற்காக போகிறார். புத்துணர்வோடு திரும்புகிறார், புதிய திட்டங்களோடு வருகிறார். இந்த 2வது ஹஜ்ஜுக்கு பிறகுதான் தப்லீக் ஜமாத் என்ற பெயரில், ஜமாத்து தப்லீக் என்ற பெயரில் ஒரு வித்தியாசமான அமைப்பை உருவாக்குறார். 6 அம்ச திட்டங்களை கொண்ட ஒரு அவசர கால அமைப்பாக, ஒரு எமர்ஜென்சி ஒரு மூவ்மெண்டாகத்தான் நாங்கள் தப்லீக் ஜமாத்தை பார்க்கிறோம். மக்களை அவசரமாக மார்க்கத்துக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு மௌலானா இலியாஸ் மேற்கொண்ட மிகவும் சமயோசிதமான ஒரு முயற்சியாகவே இது கருதப்படுகிறது. எந்த அளவுக்கு மௌலானா இலியாசுடைய இந்த முயற்சி அன்று பாராட்டப்பட்டது என்றால், மௌலானா இலியாசுடைய இந்த முயற்சியை மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். தர்ஜுமால் குர்ஆன் என்ற பிரபலமான சஞ்சிகையின் ஆசிரியராக மௌலானா அபுல் ஆலா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருந்த போதுதான் மௌலானா இலியாஸ் மேவாத் பகுதியில் தப்லீக் ஜமாத் என்ற இந்த புதிய அமைப்பை உருவாக்கி அறிமுகப்படுத்துகிறார். இதை பற்றி கேள்விப்பட்ட மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த தப்லீக் ஜமாத்தை பற்றி தன்னுடைய தர்ஜுமால் குர்ஆன் என்ற சஞ்சிகையில் மிகவும் பாராட்டி எழுதுகிறார். இதை மௌலானா அபுல் ஹசன் நத்வி லக்னோவில் வைத்து வாசிக்கிறார். வாசித்து மௌலானா இலியாசுடைய இந்த கட்டுரையால் கவரப்பட்டு அவருக்கு தப்லீக் ஜமாத்தோடு தொடர்பு வருகிறது. இதை பற்றி மௌலானா அபுல் ஹசன் நத்வி அவர்கள் தன்னுடைய ஃபீ மஸ்ஜிதத்தில் ஹயா என்ற வாழ்க்கை வரலாற்று நூல் குறிப்பிடுகிறார். தான் தப்லீக் ஜமாத்தோடு தொடர்பு கொள்வதற்கு காரணமாக அமைந்தவர் மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களே என்று சொல்கிறார். சில மிகவும் வினோதமான வரலாற்று நிகழ்வுகள். மௌலானா நத்விக்கு தப்லீக் ஜமாத் மௌலானா அபுல் ஆலா மௌதூதி மூலம் அறிமுகம் ஆகிறது. நம்ப முடியாத நிகழ்வுகளாக இன்று கருதப்படக்கூடிய விஷயங்கள், ஆனால் உண்மைகள். சரி, 2வது ஹஜ்ஜுக்கு பிறகு ஜமாத்து தப்லீக் அமைக்கிறார். மீண்டும் 3வது ஹஜ்ஜுக்காக செல்கிறார். உற்சாகத்தோடு திரும்புகிறார். 3 வருடங்கள் தப்லீக் ஜமாத்துடைய பேர் மிக வேகமாக இயங்குகிறார். ஆனால் இவர் எதிர்பார்த்தது போல உலமாக்கள் இவரோடு இணையவில்லை. மௌலானா இலியாசுடைய மிகப்பெரிய கவலையாக இருந்தது, இந்த இயக்கத்தில் உலமாக்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று. எனவே அந்த கவலையோடு இருந்தார். 4வது முறை ஹஜ்ஜுக்கு போகிறார். ஹஜ்ஜுக்கு போய் திரும்பி வந்து முக்கியமான உலமாக்களை அணுகிறார். அவர்களுடைய ஆதரவை பெறுகிறார். அதை தொடர்ந்து பரவலாக பல இஜ்திமாக்கள் நடாத்தப்படுகின்றன. இறுதியாக இந்த மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய முயற்சியின் விளைவாக தப்லீக் ஜமாத் ஒரு பாரிய இஸ்லாமிய அமைப்பாக மாறுகிறது. மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய தாவா ஒழுங்கை பற்றி சொல்கிறார். நான் ஆரம்பத்தில் ஒரு ஆசிரியராக இருந்தேன், மாணவர்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டேன். ஆனால் போதிய விளைவு அதன் மூலம் கிடைப்பதாக நான் காணவில்லை. பிறகு நான் தஸவ்வுஃபில் தீவிர ஈடுபாடு கொண்டேன். அதன் மூலமும் எதிர்பார்க்கிற மாற்றம் ஏற்படாது என்று கண்டேன். அதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வேலையான தப்லீகுடைய வேலையை நான் ஆரம்பித்தேன். ஒரு முதர்ரிஸாக இருந்தேன், பிறகு ஒரு முத்தஃபவிஃபாக மாறினேன். பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய நேரடி வேலையான தஅவாவை தப்லீகை நான் ஆரம்பித்தேன் என்று மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார். உண்மையில் மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய இந்த இயக்கம் அவர்களுடைய பாசையில் சொல்வதாக இருந்தால் தொழுகைக்கு மாத்திரம் அழைக்கும் ஒரு இயக்கம் அல்ல. மௌட்டிகம், பிற்போக்குவாதம் முதலானவற்றிலிருந்து சமூகத்தை தட்டி எழுப்பி இஸ்லாம், ஈமான் ஆகியவற்றுக்கு கூடாக ஒளியூட்டி ஈமானிய ஜோதியும் ஆத்மீக சக்தியும் உள்ள ஒரு சமூகம் ஒன்றை காண்பதே தனது லட்சியம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்கள் மல்பூதாத் என்ற பெயரில் திரட்டப்பட்டு தமிழில் கூட மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தனது அந்த பாரிய இலக்கை அடைவதற்கான ஆரம்ப முயற்சியே தன்னுடைய ஜமாத்து தப்லீக் என்ற அமைப்பாகும். தன்னுடைய பாரிய அந்த இலக்கை அடைவதற்கான அலிஸ்பே பாடமாகவே தான் இதை கருதுவதாகவும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மௌலானா இலியாஸ் ஒரு நோயாளியாக இருந்தார். அவருக்கு வயிற்றில் கோளாறு இருந்தது, தலைவலி இருந்தது. அடிக்கடி இவரை டாக்டர்கள் பார்க்க வருவார்கள். அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் அவர் அவர்களுக்கு தவா கொடுப்பார். இந்த அழிந்து போகின்ற உடம்பை கவனிக்கின்ற நீங்கள் நலிந்து கொண்டிருக்கிற தீனை பற்றி பொருட்படுத்தாமல் இருக்கிறீர்களே என்று அவர்களுக்கு கூட அழைப்பு விடுப்பவராக இவர் இருந்தார். கடைசி காலத்தில் பலரை அழைத்து தனக்கு நம்பிக்கையான ஒரு வாரிசை தெரிவு செய்ய வேண்டும் என்ற வகையில் அவர் ஆலோசனை செய்தார். இவருடைய மகன் ஒரு ஆலிமாக இருந்தார், மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவருடைய வாரிசாக தெரிவு செய்யப்பட்டார்கள். 1944 ஆண்டு
மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது 60வது வயதிலே வஃபாத்தானார்கள். மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய பணியை பற்றி பலர் ஆராய்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக தப்லீக் ஜமாத் பணியை பற்றி எழுதப்பட்டிருக்கிற நூல்களில் மௌலானா நத்வி அவர்களுடைய நூல் குறிப்பிடத்தக்கது. ஒரு தனியார் நூல் எழுதியிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழிலும் அந்த மொழிபெயர்ப்பு கிடைக்கிறது. இப்போது அது சந்தையில் இருக்கிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது. மிக ஆரம்ப காலத்தில் வெளிவந்த ஒரு நூல் அது. தன்னுடைய ஃபி மசீரத்தில் ஹயா என்ற வாழ்க்கை வரலாற்று நூலிலும் தப்லீக் ஜமாத்தை பற்றி விரிவாக பேசியிருக்கிறார். இது போக குத்துபுன் வ ஷக்ஸியாத் நூல்களும் ஆளுமைகளும், எனது வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்திய நூல்களும் மனிதர்களும் என்ற நூலிலே மௌலானா நபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை சிறப்பாக குறிப்பிட்டு தனது ஆளுமையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு மனிதர் மௌலானா நபி என்று சொல்லியிருக்கிறார்.